சொல்லி இந்த இடம் புறம்போக்கு இடம்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்கான். இவ்வளவுதான் பிரச்சனைங்க. அது புறம்போக்கு இடமா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். எங்கள்கிட்ட ஆதார ஆவணங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல நிறைய கோயில் இருக்கு, கோயிலுக்கான நிலம் இருக்கு. இந்த விளையாட்டு மாரியம்மன் கோயில் இருக்கு, கோடியம்மன் கோயில் இருக்கு, தண்டு மாரியம்மன் கோயில் இருக்கு, நிறைய தேவாலயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கா? நான் என்ன பண்றேன், ஒரு பெட்டிஷன் போடுறேன். இங்க இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சர்ச்சு புறம்போக்கு இடம் போடுறேன். போட்ட ஸ்கூலை மூடிடுவீங்களா? சர்ச்சை மூடிடுவீங்களா? மூடுவாங்களா? அப்படி ஒரு அனுமதி தருவானா? தந்தாவ முட்டா பையன் தருவானா? நான் சொல்றேன், அது புறம்போக்கு இடம் சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறேன். நீதிமன்றத்துக்கு போறேன். நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி அப்படியா நீ போட்டுட்டியா பெட்டிஷனு? அப்ப இன்னையிலிருந்து அந்த இடம் புறம்போக்கு இடம் உத்தரவு தந்துருவாரா? அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அங்க இருக்கக்கூடிய தேவாலயத்துல யாரும் தொழக்கூடாது, பிரேயர் பண்ணக்கூடாது சொல்லுவாங்களா? அதுதாங்க இப்ப இந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்கு, கபர்ஸ்தான் இருக்கு, தர்கா இருக்கு. தர்கால போய் பிரார்த்திக்கிறவங்க பிரார்த்தனை பண்றாங்க, பள்ளிவாசல்ல போய் தொழுகிறவன் தொழுகிறான், கபர்ஸ்தான்ல கொண்டு போய் இறந்த உடலை அடக்கம் செய்யறாங்க. இதுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த மையத்தை அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, இங்கதான் அடக்கம் பண்ணுவோம் சொல்லி அந்த இடத்துக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், அங்கே வசிக்கக்கூடிய மக்கள், காரமடையில எவ்வளவு முஸ்லீம் இருப்பாங்க, அவங்க போறாங்க. போனா பெண்களை அழிக்க கையொங்கி இருக்காங்க, தள்ளி விட்டுருக்காங்க. நான் பார்த்தேன், வீடியோவை பார்த்தேன். அந்த ஒரு வயதான மூதாட்டி நோன்பு வைத்த நிலையில, கோயம்புத்தூர்லயும் முஸ்லிம்கள் இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கணும். அங்க போய் பெண்மணிகள் நிக்கிறாங்க, 55, 60, 70 வயசு மூதாட்டிகள் போய், நாங்க இங்கதான் அடக்கம் பண்ணுவோம், இங்கதான் நாங்க பிறந்தோம், எங்க உடலை இங்கதான் அடக்கம் பண்ணுவோம் சொல்றாங்க. புடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க, அந்த காவல்துறை தள்ளி விட்டுருக்காங்க. இந்த அநீதியை கண்டிப்பதற்கு தானே ஆர்ப்பாட்டம் செய்யறோம். இந்த அநீதியை நம்ம கண்டிக்கணுமா வேண்டாமா? எந்த அரசோ இருக்கட்டும், இது நியாயமா? இது எங்களுடைய இடம், வக்பு நிலம். சுமார் 9,40,000 ஏக்கர் இந்தியாவில் முஸ்லிம்களுடைய வக்பு நிலம் இருக்கிறது. எங்க அப்பம் பாட்ட முப்பாட்ட சம்பாதித்த சொத்து, எவன் அப்பம் முட்டு சொத்துக்கும் நாங்க மகனா பிறக்க மாட்டோம். எங்க சொத்துக்கு எந்த நாளும் மகனா பிறந்திடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க போராடுறோம். இருக்கிறது எல்லாம் புடுங்கிறான். பள்ளிவாசல் தான் நாங்க சொல்லக்கூடாதுங்கிறான், சொல்லக்கூடாது. திருச்சியில அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல், திருச்சியில அதே மாதிரி நான் போய் ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருந்தாங்க. ஒரு பள்ளிவாசலுடைய இடத்தை மராமத்து வேலை செய்து இடித்து பெருசாக்கலான்னு சொல்லி இடிச்சிருக்காங்க. இடிச்சிட்டியா? உடனே ஒருத்தன் போறான், பெட்டிஷன் போடுறான், பள்ளிவாசல் புதுசா கட்டுறாங்கன்னு சொல்லி. ஏற்கனவே இருந்த பள்ளிவாசலை இடிச்சிட்டு செப்பன் எடுக்கிறார்கள். அதற்கு ஒரு சங்கி பையன் போறான். எங்க எல்லாம் ஒரு சங்கி பையன் கோர்ட்டுக்கு போனா உடனே அதை நிறுத்து, வட்டாட்சியார்னு ஒருத்தர் வந்துருவாங்க. என்னங்க இதெல்லாம்? இதெல்லாம் அரசுக்கு ஏற்புடையதா? சட்டத்தை படிச்சவங்களுக்கு இதெல்லாம் ஏற்புடையதா? தெரியாதவங்களுக்கு அங்க பள்ளிவாசல் இருக்கிறது தெரியும், அங்க கபர்ஸ்தான் இருக்கிறது தெரியும். ஆதார ஆவணங்களை கேளுங்க, கொண்டு வந்து தர்றோம். கொடுத்துட்டோம், ஆதாரத்தை கொடுக்கிறார் அவர். நான் பார்த்த அந்த வீடியோவில் ஆதாரத்தை கொடுக்கிறார். இங்கெல்லாம் நீங்க தொழக்கூடாது, இங்கெல்லாம் கஞ்சி காய்ச்ச கூடாது. போன வருஷம் கஞ்சி காய்ச்சும் போது கஞ்சி காய்ச்ச விட மாட்டோம்னு சொல்லி இதே இடத்துல இந்த நோட் புக் அதே மாதிரி பண்ணிருக்காங்க. என்ன அக்கிரமங்க? நம்மள எதுக்கு உயிரோடு இருக்கணும்? ஒரு அநீதிக்கு எதிராக போராடவில்லை என்று சொன்னால் உரிமையை கேட்பதற்கு தான் இப்ப கூடியிருக்கோம். இந்த காவல்துறைக்கு நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. எங்க இருக்கிற காவல்துறை? மேட்டுப்பாளையத்தில் உள்ள காவல்துறை எங்க காரமடைக்கு போயிருக்காங்க. காரமடைக்கு போய் இந்த அக்கிரமத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா என்ன மாதிரியான ஆட்கள் மக்கள் தொடர்பில் இருக்காங்கன்னு பாருங்க. இது ஆபீஸ்ல ரைட்டிங் வேலையில உட்கார வைக்க வேண்டியவங்களை எல்லாம் பப்ளிக்ல மக்கள் தொடர்பு அலுவலர்களாக வைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுடைய, சிறுபான்மை மக்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்கும் என்றுதான் நாம் எல்லாத்தையும் மறந்து ஓட்டு போட்டு இந்த அளவுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த நிலைமை, இதுக்காக போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இது இன்னொரு சாயின்பாக் நம்ம நடத்தணும். சாயின்பாக் எங்கேயுமே அசையாது. சாயின்பாக்குகள் உருவாக்கப்படணும். ஏன்னா போராடாமல் தீர்வு இல்லை. நீங்க போய் டைரக்டா ஒரு இன்ஸ்பெக்டரையோ ஒரு எஸ்பியோ பேசுற தீர்வு கிடைச்சிடுமா? கிடைக்காது சார். கிடைக்க என்னன்னு கேட்க மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் தர மாட்டாங்க. அந்த நிலைமை. அப்படியே கேட்டாலும் 1000 அங்கேயே பேசி அனுப்பிடுவாங்க. அப்ப நீங்க போராடுறது இந்திய ஜனநாயகத்துக்கு உட்பட்டது. இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது ஒன்று. போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்தியா விடுதலையே அடைந்தது. அந்த போராட்டத்தை நம்ம செய்யறோம்.
வீணுக்காக விரயத்துக்காக நாங்கள் செய்யவில்லை. இது ரமலான் மாசம், எல்லாரும் உண்ணாண்டு வந்திருந்திருக்கிறோம். காலை இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு இப்ப மறுபடியும் ஒரு போராட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா இது வீணுக்காக வேடிக்கைக்காக அல்ல. அந்த அளவுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. கோயம்புத்தூர்ல அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணா மக்கள் ஓடி வந்துருவாங்க. காரமடையில எவ்வளவு பேர் இருக்காங்க சிந்திச்சு பாருங்க நீங்க. அதற்காக நம்ம குரல் கொடுக்கலன்னு சொன்னா அப்ப என்ன இருக்கிறது? இந்த கோவை மாவட்டத்துக்கு உட்பட்டதானே மேட்டுப்பாளையம். நாங்க ஏற்கனவே இந்த பிரச்சனை சம்பந்தமா மேட்டுப்பாளையத்தில் போய் ஒரு போராட்டம் பண்ணோம். தாசில்தார் அங்க நின்று இருந்தார். தாசில்தார் அங்க நிக்கிறார். வாங்க தாசில்தாரே என்னன்னு சொல்லுங்க. வரவே மாட்டான், வரவே இல்லை. அங்கேயே போய் இதே மாதிரி நாங்க ஃபைட் பண்ணோம். எப்படிங்க அடக்கம் செய்ய விட மாட்டேங்கிறீங்க? இங்க பள்ளிவாசல தொட விட மாட்டேங்கிறீங்க, அந்த பள்ளிவாசல கட்ட விட மாட்டேங்கிறீங்க, அந்த கபர்ஸ்தான் தர்காக்கு போக விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நம்முடைய உரிமையை கேட்டோம். இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படல. இப்பவும் நாங்க என்ன சொல்றோம்னா, நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள கோவை மாவட்டத்தின் ஆட்சியாளர் எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து இது சம்பந்தமாக பேசி முடிவெடுக்கணும். ஏன்னா 11 மணிக்கு மையத்தை அந்த இடத்துல அடக்கம் பண்ணுவோம். இல்லை என்றால் எங்க எப்ப வர சொல்லிட்டாரு? காலையில வர சொல்லிட்டாரு. எத்தனை மணிக்கு போறோம்? 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்கிறாரு. அங்க ஏதாவது அடக்கம் செய்யறதுக்கு ஏதாவது மாற்றமா பேசினாங்கன்னா உங்க உயிர் உடம்புல இருக்குதுன்னா நீங்க வந்துடணும். எவ்வளவு மக்களை அழைத்துக் கொண்டு வர முடியுமோ வந்துருவோம். புரியுதுங்களா? அதற்குத்தான் இந்த ஏற்பாடு. எனவே அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நாளை அங்க அடக்கம் செய்ய அனுமதிக்கலன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு, நான் சொல்லிட்டேன், வலைதளத்தில் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்திலையும் நீங்க வந்து பதிவு போடுங்க. இந்த மாதிரியான அநீதி தொடர்ந்து இந்த காரமடையில் ஆசூர்கான பள்ளிவாசலுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த மாடலை கையில் எடுத்திருக்கான். எங்கேயாவது முஸ்லிம் பள்ளிவாசல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். சங்கி இருக்கா? ஒரு நாள் ஏதாவது மராமத்து வேலை செய்யறானா, எங்கேயாவது இடிச்சு கட்டுறானா, தப்பு போய் நின்றான், ஒரு பெட்டிஷனை போட்டுறான். பெட்டிஷன் போட்ட உடனே அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த நீதிபதி எந்திரிச்சிடலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க. அதை வைத்துக் கொண்டு அவரை வந்து அங்க தொழக்கூடாதுன்னு சொல்லல, அடக்கம் செய்ய நாங்க வாங்கி படிச்சோம். முதிதான் படிச்சு காமிச்சா அப்படி ஆங்கிலத்துல. அதுல எங்கேயுமே ஒரு இடத்துல அடக்கம் செய்யக்கூடாது என்றோ தொழக்கூடாது என்றோ அந்த ஸ்டேட்டஸ் கோ மைண்டன் பண்ணணும். அவ்வளவுதான். என்ன நிலுவையில் இருக்கோ அது அப்படியே தொடர வேண்டும். அப்படித்தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லுவாரே தவிர இதுக்கு முன்னாடி இருந்தது இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நீதிபதி சொல்ல மாட்டாரு. ஆனால் எஸ்பி வந்து அப்படி சொல்றாரு, நான் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும், நீங்க வந்து அங்க அடக்கம் செய்யாதீங்க என்று சொன்னால் அப்ப நாங்க எதை பின்பற்றுவது? எங்களுடைய கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யாம ஆத்துப்பால சுடுகாட்டிலே நாங்கள் அடக்கம் செய்ய முடியும்? ஏத்துக்குவாங்களா? அதான் நாங்கள் கேட்கிறோம். அப்ப எங்களை வந்து வாழத்தான் நீங்க விடல, இந்த நாட்டில் எங்க உடல்களை அடக்கம் செய்யவும் விட மாட்டீங்களா என்று கேட்கின்ற போராட்டம், நியாயமான போராட்டம். இந்த போராட்டம், இந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்துக்கும் வரக்கூடாதுங்க. இந்திய நாட்டில் எந்த செத்து போனாலும் அடக்கம் செய்ய விட மாட்டேங்கிறானுங்க அயோக்கிய பயணிகள். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. செத்து வாழத்தான் விடல. நீங்க பள்ளிவாசல புடுங்குறீங்க, பரதா போடக்கூடாதுங்கிறீங்க, கறி சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, உலகத்தில் இல்லாத அத்தனை தடையும் கொண்டு வைக்கிறீங்க. காஷ்மீர் முஸ்லீம் கூட நிம்மதியா இருக்கான். கோயம்புத்தூர் சென்சிட்டிவ் ஏரியா. நீங்கள் நான் எல்லாம் குற்றப்பரம்பரை தெரியுமா? அப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கிறோம். பாஸ்போர்ட் விஷயத்திலிருந்து எல்லாத்திலுமே நம்மள வந்து ஒரு குற்றப்பரம்பரையா பாக்குறாங்க. நம்ம பொண்ணுங்க அங்க போய் நின்னா என்ன நினைக்கிற? இந்த P1 காவல் நிலையத்துல பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி நம்ம பொண்ணுங்க போய் நின்னா 1 மணி நேரம் அந்த பொண்ணை திங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இறைவனுக்கு அடுக்காது. நாங்க நின்று பார்த்தோம். 1 மணி நேரம் என்ன வேலை? ஒரு பொண்ணோட கொடுத்த ஆவணத்தை வாங்கி பார்க்கணும். எப்பா இந்த ஆவணம் சரியில்லை, போ கொண்டு வா, சரியான ஆவணத்தை கொண்டு வான்னு சொல்லணும். அவ்வளவுதான வேலை. 10 நிமிடம் கூட வேலை கிடையாது. நான் உட்கார்ந்து பார்த்தேன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சுமார் 45 நிமிடம். நானும் அசாரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து தம்பி 45 நிமிடம் ஒரு பாஸ்போர்ட் விசாரணைக்கு ஒரு பெண்ணை நீங்கள் உட்கார், இளம் பெண், நான் இப்படித்தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்கங்க நீங்க. அது என்னது? இதெல்லாம் குற்ற பரம்பரையா நம்மளை பாக்குறாங்க. ஒரு வெளிநாட்டுல வாழ்ந்தவனுக்கு கூட இந்த மாதிரியானது கிடையாது. ஆனா நமக்கு இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல பிறந்துட்டா அவனுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட பாஸ்போர்ட் கிடையாது. இதெல்லாம் எங்க உள்ள சட்டம்? நான் கேட்கிறேன். இந்தியா முழுவதும் பாஸ்போர்ட்டுக்கு ஒரே ரூல்ஸ் தான். இந்தியா முழுவதும். அது கோயம்புத்தூருக்கு தனி ரூல்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, எங்களுக்கு தெரியல. கேட்டா அந்த அதிகாரி சொல்றாரு, நல்லவர், அவர் சொல்றாரு, அவரு என்ன பேருங்க? அவரு சாந்தகுமார். அந்த சாந்தகுமார் 4.5 மாசம் ஆச்சு நான் அப்ளை பண்ணி. நடையா நின்றுட்டு இருக்கேன். என்ன நடக்க வச்சு ரசிக்கிறாங்க.
என்ன நடக்க நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, எங்கிட்ட சொல்லிட்டாங்க, பாய் இது வேற பாய், மேலதிகாரிகள் தான் பாய் சில பேர் தடையா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இது விஷயமாக இந்த மாவட்ட நிர்வாகிகள் என்னை அழைத்துக் கொண்டு கமிஷன் ஆபீஸுக்கு போனோம். அந்த ஏசி வந்து மீட்டிங் இருக்காருன்னு சொல்லி 1 மணி நேரம் உட்கார்ந்து திரும்பி வந்த, சும்மா பார்க்க முடியாம. எதுக்குங்க? ஒரு பாஸ்போர்ட் விஷயம். நாங்க குற்றவாளியா? தேர்தல் 50,000 ஓட்டு வாங்கின ஒரு கேண்டிடேட் நான் இந்திய குடிமகன் இல்லையா? இந்திய குடிமகன் என்றால் பாஸ்போர்ட் தரணும். பாஸ்போர்ட் தரலன்னா நான் இந்திய குடிமகன் இல்ல, எந்த நாட்டுக்கு எங்களை அனுப்ப போறீங்க? தெரியாம கேட்கிறேன். என்னங்க குற்ற பரம்பரையா? நம்ம இதெல்லாம் நீங்கள் செவிமடுக்கணும். எனவே இந்த மாதிரி நம்ம பழிவாங்கப்படுறோங்கிறத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்தியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில இறந்த உடல் அதே இடத்துல அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். நாமளும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணி போராடுவோம், வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக தமிழ்நாடு முஸ்லிம் மாவட்ட மாநில செயலாளர் அநேகன் அவர்கள். ஒரே நிமிஷம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிட்டத்தட்ட 4 மணியிலிருந்து கலெக்டரை இந்த அரசகால பள்ளிவாசல் ஜமாத்துடைய முன்னாள் தலைவர் மறைத்து விட்டார். அவருடைய அடக்க விஷயமாக உங்களை சந்திக்க வேண்டும் என்று தொடராக நாம் கோரிக்கொண்டு போன் அடிச்சா எடுக்கல, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் எடுக்கல. ஆகவே திடீர்னு மாவட்ட நிர்வாகம் ஒரு மசோதாவை ஏற்பாடு பண்ணி இன்ஷா அல்லாஹ் அந்த மாவட்ட மசோதாவின் அடிப்படையில் உடனடியாக ஒரு போராட்டத்தை அறிவிப்போம் என்று மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்த அடிப்படையில் இத்துணை நபர்களும் இங்க வந்திருக்கீங்க. நோன்பு காலத்துல உங்களுக்கெல்லாம் மாவட்டத்தின் சார்பாகவும் மாநிலத்தின் சார்பாகவும் நன்றி கூறி, இது சாதாரண போராட்டம் அல்ல. ஏதோ இப்ப நம்ம நம்மளுடைய ஆதாரங்களை கேட்டா அந்த கபஸ்தான நோண்டி தான் பார்க்கணும். அந்த ஆசர்கால கபஸ்தானில அங்க இருக்கக்கூடிய கபஸ்தான நோண்டி பார்த்தா நம்மளுடைய முன்னோர்கள் எலும்புகள் கிடைக்கும். அதுதான் அடக்கம் பண்ண அத்தாட்சி. 2004 இதே போன்ற ஒரு இஷ்யூ ஆகி அங்க ஒரு சகோதரர் அடக்கம் பண்ணியிருக்கு. முத்தவெளி 2024 முத்தவெளி அடக்கம் பண்ணிருக்கு. இப்ப யாருன்னா முன்னாள் ஜமாத்துடைய தலைவர் அவர் நியத்தாங்க மறுத்து அடக்கம் பண்ணணும்னு அவர் நியத் பண்ணிருக்காரு. இவங்கெல்லாம் சமீபத்தில் தெரியும். 10ஆம் நம்பர் பீடி ஓனர் நம்ம சாகுன்பாய் அவர்கள் அவர் மரணிக்கிறாரு. அவர் மரணித்த உடனே அவருடைய ஜனாசா எங்க கூட அடக்கம் பண்ணுங்கன்னா கொலிஞ்சாம்பாறையில அடக்கம் பண்ணார். இங்கிருந்து கேரளா. ஆனால் கொலிஞ்சாம்பாறையில கூட நம்ம அடக்கம் பண்ணோம். நமக்கு ஒவ்வொரு நியத்து இருக்கும். நம்ம முஸ்லீமா படைத்த ஒவ்வொருத்தருக்கும் எங்க அத்தா அம்மா மௌத்தான இடத்துல அடக்கமாகணும், லங்கர் அடக்கமாகணும், ஒருவேளை காலவாய் கபஸ்தான் அடக்கமாகணும், ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அந்த நியத்தை மரணித்த அந்த முன்னாள் தலைவர் நாடு இருக்காரு. அந்த ஒவ்வொரு அந்த குடும்பம் 8 பேர் இருந்தாலும் அந்த 8 பேர் அரசானவங்களும் உறுதியா இருந்தாங்க. இந்த இடத்துல தான் இவங்க அடக்கம் பண்ணும். எங்க அத்தாவுடைய மௌத்து, வழியாப்பாவுடைய மௌத்து இந்த இடத்துல தான் அடக்கம் செய்யணும்னு சொல்லி அவங்க வசியத் பண்ணிருக்காங்க. ஆகவே அதனுடைய உணர்வாக நம்ம கலெக்டர் பேசுறோம். கலெக்டர் காலை 10 மணிக்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்காரு பேசுறதுக்காக வேண்டி. அப்படி அனுமதி மறுக்கும் பட்சத்தில், அந்த இடத்துல மறுக்கும் பட்சத்தில் அந்த உரிமை நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த உரிமை நமக்கு கிடைக்கும் வரை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகைக்கு இடுவோம் என்று மாவட்ட நிர்வாகம் அளித்ததற்கு அறிவிப்பிச்சிருக்கிறது. இதற்காக வேண்டி அங்கு அடக்கம் செய்ய வேண்டிய ஆவணத்தின் அடிப்படையில் நமக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குன்னு கேட்கிறோம். யாரோ இடத்துல கொண்டு போய் நம்ம அடக்கம் செய்யணும்னு கேட்கல. எங்களுடைய இடத்துல எங்களுக்கு அடக்கம் செய்யப்பட்ட இடத்துலதான் நீங்க அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சகோதரர் விடாம இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருமே கால தயாரா இருக்கிறோம். குடும்பமாக. ஏன்னா நம்முடைய உரிமை. நாளைக்கு எழுதினா இந்த உணவு சாப்பிடாதுன்னு சொன்னா, இந்த பாதி சொல்லக்கூடாதுன்னா, ஒவ்வொரு விதமா சொல்லி மரணத்தை மௌத்த அடக்கக்கூடாதுங்கிற நிலைக்கு ஒரு சங்கி ஒருத்தர் வழக்கு போட்டாங்கிறதுக்காக வேண்டி இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். இன்ஷா அல்லாஹ் ஒற்றுமை என்னும் கைட்டு வலுவாக பட்டுப்படுத்தி அனைத்து சகோதரரும் தெரிஞ்ச அத்தனை சகோதரர்கள் சொல்லி அதிகமான மக்களை திருத்தி வர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொண்டு இடங்களுக்கு நன்றி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.